+2 பிறகு என்ன படிக்கலாம் என்ற செய்தி தொகுப்பில் பல்வேறு துறை சார்ந்த தகவல்கள் வெளியாகிறது. அந்த வரிசையில் பேச்சுத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கும் பேச்சு மற்றும் கேள்வியியல் துறை குறித்து தற்போது காணலாம். மருத்துவ படிப்பில் MBBS, BDS என்பதை தவிர பல்வேறு துணை மருத்துவ படிப்புகள் இருக்கின்றன. இந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து பயிலும் மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் செயல்பட முடியும். அந்த வரிசையில் பேச்சுத்திறன் குறைபாடு உடையவர்களை சரி செய்யும் துறையாக இருக்கிறது ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் பேத்தாலஜி எனும் துறை. BASLP பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி என்ற பிரிவில் வழங்கப்படும் இந்த படிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் ஆடியாலஜி துறை நிபுணர் ஜெயா. காது கேட்காத குழந்தைங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஆய்வுகளை எவ்வளோ சீக்கிரம் 2வது நாள்லேருந்தே அதுக்கான பிறந்த குழந்தையோட 2வது நாள்லேருந்தே நம்ம கேட்கும் திறனை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி எந்த இடத்துல குறை, அதை எவ்வாறு நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்படுது. காது மட்டுமில்லாத பேச்சு குறைகள் உள்ள அனைவருக்கும், திக்கி பேசுகிறவங்க, குரல் ப்ராப்ளம் உள்ளவங்க, இல்லை அடல்ட்டில் ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் பேச்சு ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருக்குமே பேச்சு பயிற்சியின் மூலமாக அவங்கள குணப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த படிப்பை படிக்க வேண்டுமானால் +2வில் மாணவர்கள் அறிவியல் பாடத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். 4 ஆண்டு படிப்பில் மாணவர்கள் செயல்முறை கல்வியோடு பாடத்தை கற்றுத் தேர்கிறார்கள். ஆடியாலஜி BASLP பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படிங்கிற 4 வருட பட்டப்படிப்பு இங்கு நடத்தப்படுகிறது. 2010 நடக்குது. வருஷத்துக்கு 25 மாணவர்கள் இங்கு பயில்கிறார்கள். அது நம்ம கவுன்சிலிங் மூலமாக, தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாக செலக்ட் ஆகி வராங்க. +2 முடிச்சுட்டு மேத்ஸ் சயின்ஸ் குரூப் உள்ளவங்க இதுக்காக அப்ளை பண்ணலாம். 90% மேலே மார்க்குகள் இருந்தால் இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி, வேலூர் CMC, திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த படிப்பு கிடைக்கிறது. குரல் பிரச்சனை உடையவர்கள், ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அதிர்ச்சியான சம்பவங்கள் மற்றும் நோய்களின் தாக்கத்தால் பேச்சை இழந்தவர்கள் என அனைவருக்கும் பேச்சு பயிற்சி வழங்கி அவர்களை நிறைவான மனிதர்களாக மாற்றுகிறது இந்த துறை. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் மட்டுமின்றி பல்வேறு சிறப்பு பள்ளிகளிலும் இவர்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்கிறார் இத்துறை நிபுணர் சுந்தரேசன். இந்தியா லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட பேச்சு பயிற்சி நிபுணர்கள் நல்ல நிறைய பேர் இருக்கிறது டெவலப்டான சிட்டிஸில் தான் இருக்காங்க. கிராமங்கள், அது சார்ந்த இருக்க சிறிய சிறிய ஊர்களில் பேச்சு பயிற்சி நிபுணர்கள் கிடையாது. அதனால நிறைய பேரோட நெசசிட்டி தேவை அதிகமாக இருக்குது. உடல் ரீதியான குறைகளை சரி செய்யும் இதுபோன்ற துணை மருத்துவ படிப்புகளுக்கு எதிர்காலம் எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும். இதனை மாணவர்கள் அடையாளம் கண்டறிந்து படிக்க வேண்டியது இன்றைய சூழலில் அவசியமானதும் கூட.